இந்த நாட்களில் ஜெபத்தை பற்றி தான் ஒரு காரியத்தை தொடர்ச்சியாக தியானித்து கொண்டே வர்றான்ல. வின்சென்ட் செல்வகுமார் அவங்க கிறிஸ்தவ வாழ்க்கை புதுசாக ரட்சிக்கப்பட்டு வர்றவங்க அடிப்படையாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன, வேதம் போதிக்கிறது என்ன என்பதை குறித்து பரிசுத்த வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை அப்படி தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வர்றாங்க, எடுத்துக்கொண்டே வர்றாங்க. நிறைய பேர் நீங்கள் வசனத்தை தெளிவாக கேட்டு அதில் ஆசீர்வதிக்கப்பட்டு வர்றீங்க. நன்றி. நான் ஜெபத்தை பற்றி நான் முதல்ல ஆரம்பத்தில் ஜெப தூபம், அதில் 4 விதமான ஜெபங்கள் 1 தீமோத்தேயு 2 1 வசனத்தில் உள்ளதை எடுத்தோம். இப்போ ஜெபத்தினுடைய வளர்ச்சி என்று சொல்லி வேத புஸ்தகத்தில் பலர் ஜெபித்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் ஒரு பாவியனுடைய ஜெபம், அப்புறம் பரிசேயனுடைய ஜெபம், ஆயக்காரனுடைய ஜெபம், விதவையினுடைய ஜெபம், நீதிமான்களின் ஜெபம், இப்படி 5 காரியத்தை நம்ம தொடர்ச்சியாக தியானித்திருக்கிறோம். 6வது இந்த வேளையில் இன்னொரு ஜெபம் 6, 7 2 காரியம் இருக்கிறது. இன்றைக்கு நம்ம அதை தியானித்து விட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஒன்று, பரிசுத்தவான்களின் ஜெபம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் எடுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 5வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, அது 338வது பக்கம் புதிய ஏற்பாட்டில். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். அதாவது பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களாகிய தூப வர்க்கம் என்பதாய் சொல்லப்படும். பரிசுத்தவான்களின் ஜெபம் அது தூப வர்க்கம் என்று நம்ம தூப வர்க்கத்துக்கு தியானிச்சோம்ல. 4 பொருட்கள், அதில் 4 விதமான ஜெபங்கள் கடந்த நாளில் தியானித்தோம். இதில் பரிசுத்தவானுடைய ஜெபங்கள் தூப வர்க்கமாக அந்த தூப கலசத்தில் விழ வேண்டும். அது குறித்து தான் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கும் போது தெளிவாக நமக்கு தெரியல. வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3-4 வசனம் பாருங்க. வெளிப்படுத்தல் 8:3-4 வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிற்று. தூப கலசம் அப்படி பார்த்தீங்கன்னா அதில் உலகத்தில் உள்ளது. நீங்கள் நெருப்பு தழல் போட்டிருப்பாங்க, அதில் சாம்பிராணி தூப வர்க்கம், அந்த சாம்பிராணி போட்டோன்னு அப்படியே ஒரு புகை வரும், ஒரு வாசம் வரும்ல. இதை ஜெபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறது. பரலோகத்தில் இருக்கிற தூப கலசத்தில் நம்முடைய ஜெப தூபம், நம்முடைய ஜெபம் ஒரு தூபமாக போய் அந்த ஜெபம் அங்கே விழணும். அப்பொழுது அந்த ஜெப தூபம் பரிசுத்தவானுடைய தூப வர்க்கமாக போட்ட உடனே ஜெப தூபம் அப்படியே எழும்புகிறது என்பதாய் உருவகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் இருக்கிற தூப கலசத்தில் போய் சேரணும். அப்போதான் அந்த ஜெபத்திற்கு பதில் வரும். யாருடைய ஜெபம் போய் சேரும்? பரிசுத்தவான்களின் ஜெபம் என்று இங்கே ஒரு வசனம் சொல்லப்படும். பரிசுத்தவான்களுடைய ஜெபம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ இங்கிருந்து ஏறெடுக்கிற எல்லா ஜெபங்களும் பரலோகத்தில் போய் தூப கலசத்தில் அது விழாது. அது பரிசுத்தவான்களுடைய ஜெபம், அதுக்கு தகுதியான ஜெபங்கள் தான் பரலோகத்தில் போய் ஆண்டவருக்கு முன்னால் தூபமாக எழும்பும். அது தகுதியான ஜெபமாக இருக்கணும். என்ன பைபிளில் இருக்குல்ல, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது இல்லை, என் இருதயத்தில் அக்கிரமை சேர்ந்து கொண்டிருந்தேனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். அந்த ஜெபத்தை கேட்கவும் மாட்டார், பதில் சொல்லவும் மாட்டார். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிற ஜெபம் கர்த்தருக்கு அருவருப்பானது அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நீங்க பாவத்தில் இருந்து கொண்டு மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன். அப்போ எல்லா ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பது இல்லை. எல்லா ஜெபமும் பரலோகத்துக்கு போகவும் செய்யாது. சிலர் நினைச்சுக்கிறாங்க நான் ஜெபிக்கிறலாம் பரலோகத்துக்கு போகுதுன்னு. அப்படி கிடையாது. பரிசுத்தவானுடைய ஜெபம் அங்கே இருக்கிற தூப கலசத்தில் போய் தூப வர்க்கமாய் விழும் பொழுது அங்கே ஜெப தூபமாக அது எழும்புகிறது. இதை வெளிப்படுத்தின விசேஷம் பரலோகத்தை குறித்து விவரித்து சொல்லும்போது நம்முடைய ஜெபம் பரலோகத்தில் எப்படி செயலாற்றுகிறது என்பதை தெளிவுபடுத்துகிறது. அப்போ நம்முடைய ஜெபம் அது பரலோகத்தில் தூப கலசத்தில் போய் சேரணும். அந்த ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுத்து பதில் கொடுப்பார் என்பதை மறந்துடக்கூடாது. அப்போ பரிசுத்தவானுடைய ஜெபம் என்றால் நாம் ஜெபத்தில் தகுதி உள்ளவளாக இருக்கணும். அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் இருக்கணும். அப்புறம் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணித்து கொள்ள வேண்டும்.
அதனால தான் ஜெபத்தை ஆரம்பிக்க முன்னால ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியம். நீங்க தனி ஜெபமா இருந்தாலும், குழுவா கூடி வந்தாலும், ஒரு தேசத்துக்காக ஜெபிக்க போகிற காரியமா இருந்தாலும், முதலாவது ஆயத்த ஜெபம். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு, தேவனுக்கு நமக்குள்ள தொடர்பு ஏதாவது துண்டிக்கப்பட்டிருந்தால் சரிப்படுத்தி, ஆண்டவரோடு நம்ம ஐக்கியப்பட்டு, அந்த உணர்வோட, அந்த விசுவாசத்தோட, எக்ஸ்பீரியன்ஸோட, சும்மா நினைச்சேன் ஜெபிக்கிறேன் அதெல்லாம் பரலோகத்துக்கு போகாது. அந்த உண்மையான ஒரு கனெக்ஷன் ஆண்டவரோட ஏற்படணும். பரலோகத்தோட உங்களுடைய ஆவி பரலோகத்தோட இணையணும். அந்த மாதிரி ஒரு அனுபவத்தோட நீங்க ஜெபிக்கும் போதுதான் அந்த ஜெபம் பரலோகத்துல தேவனுக்கு முன்பாக போய் அது விழும். அதுதான் பலனை கொண்டு வரும் என்பதை மறந்துடக்கூடாது. அதற்கு தான் நீங்க அந்த ஜெபம் பாருங்களேன். பரிசுத்தவானுடைய ஜெபம் எப்பவுமே எனக்கு சுகந்தாங்க, விடுதலை தாங்க, அதை தாங்க, இது எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபம். ஆனா பரிசுத்தவான்களாய் தேவனோடு நெருங்கி வாழ்வுடைய ஜெபம் டிஃப்ரெண்டா இருக்கு, வித்தியாசமா இருக்கு. வெறும் உலக காரியத்துக்கு ஜெபிப்பது அல்ல. மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, தேசத்துக்காக ஜெபிப்பது, விசுவாசிகளுக்காக ஜெபிப்பது, சபைகளுக்காக ஜெபிப்பது, ஊழியர்களுக்காக ஜெபிப்பது, பலவிதமான ஜெபங்களை ஏறெடுப்பாங்க. இப்போ வேத புஸ்தகத்தில் பவுல் எழுதின நிருபங்கள்ல நீங்க பார்த்தீங்கன்னா, பவுல் அப்போஸ்தலன் பரிசுத்தமான ஒரு தேவ மனிதர், பரிசுத்த பவுல் என்று அழைக்கப்படுவதை நம்ம வேதத்திலே பார்க்கிறோம். அவருடைய பல ஜெபங்கள் பைபிளில் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் எப்படி ஜெபிக்கிறேன் என்பதை குறிப்பிடுகிறார். இதை கற்றுக்கொள்ள முக்கியமாக சபை நடத்துகிற மெய்ப்பர்கள் இந்த பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்தபடி நீங்க ஜெபிக்கணும். அதுக்குனால தான் அவர் மாதிரி ஜெபம் அவர் எழுதி வைத்திருக்கிறதே நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரி வெறும் சுகத்துக்காக, விடுதலைக்காக மாத்திரம் அல்ல, அதையும் தாண்டி நம்ம ஜெபிக்க வேண்டிய காரியம் இருக்கிறது. பரிசுத்தவான்களாக இருக்கிற ஊழியர்கள், பாஸ்டர்மார்கள், சபை நடத்துகிறவர்கள், பிஷப்மார்கள் பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்ததை கற்றுக்கொண்டு அதன்படி நம்ம ஜெபிக்கணும். அவர் என்ன ஜெபம் பண்ணார்? எபேசியர் 1:19 சில வசனங்களை மாத்திரம் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 1:19 என்ன சொல்றாரு? தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் என்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். பார்த்தீங்களா? கொஞ்சம் நீங்கள் ஒரு முறை வாசித்தா புரியாது, 2 முறை 3 முறை வாசித்தா தான் அதில் என்ன பவுல் சொல்ல வருகிறார் என்பது தெரியும். விசுவாசிகள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை ஆண்டவர் கொடுக்கும்படி வேண்டிக் கொள்கிறாராம். அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க, தேவனுடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்று அழைக்கப்படுறவங்க, அவங்களுக்காக ஜெபிக்கும் போது இன்னும் ஆண்டவருடைய வல்லமையை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய மகா மேன்மையை புரிந்து கொள்ளும்படி பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். எவ்வளோ ஒரு மேன்மையான ஜெபம் பார்த்தீங்களா? நம்ம எனக்கு வெறும் உலக காரியத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஜெபிக்கிறோம். சுகம் வேணும், விடுதலை வேணும், வேலை வேணும், படிப்பு வேணும், எங்களுக்கு பிஸ்னஸ் வேணும், கடன் பிரச்சனை மாறணும், வீடு வேணும், வாகனம் வேணும், எல்லாம் உலக காரியமாகவே ஜெபிக்கிறோம். ஆனால் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் வித்தியாசமாக மாறிடும். வெறும் உலக காரியத்திற்காக அல்ல. நம்ம நான் ஒரு கூட்டத்தில் பிரசங்கம் பண்ண முதல்ல அவங்க ரட்சிக்கப்பட்ட ஜெபம் பண்ணுவேன். ஒப்பு கொடுக்க, ரட்சிக்கப்பட, பல காரியத்துக்கு ஜெபிப்போம். கூட்டம் முடிஞ்ச பிறகு ஆண்டவரே இந்த வசனம் தொடர்ந்து அவங்களுக்குள்ள கிரியை செய்யணும், அவங்க விசுவாசத்தில் நிலைச்சிருக்கணும், பின்வாங்கி போகாமல் உமக்குள்ளே வளரணும், அவங்க ஒரு சபையில் போய் அமர்ந்து கற்றுக்கொண்டு கத்தருக்குள்ளே பலன் அடையணும், உங்களுடைய வருகைக்கு ஆயத்தப்படணும்னு ஜெபம் செய்வேன். அப்படி ஜெபிக்கணும்ல. அப்படி ஜெபிக்காட்டா என்னுடைய ஊழியம் முற்று பெறாது. பவுல நீங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு இந்த மாதிரி ஜெபிக்கணும். பவுல் அப்போஸ்தலன் சொன்ன மாதிரி இந்த ஜெபம் பரலோகத்தில் தேவனுக்கு முன்பாக ஒரு தூபமாக எழும்பின்னு இருக்கும். அதை பரலோகம் அங்கீகரிக்கும். இன்னொரு ஜெபம் பாருங்க, அவர் ஜெபிக்கிற எபேசியர் 3 அது எபேசியர் 3:16-19 பாருங்க. 16 எபேசியர் 3 266 பக்கம் புதிய ஏற்பாட்டில், நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையுள்ளவளாய் பலப்படவும், உள்ளான ஆவிக்குரிய மனிதனில் விசுவாசிகள் பலப்படவும், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும், நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அன்பில வேரூன்றணும், ஆண்டவருக்குள்ளே நிலை பெறணும், சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் என்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும், தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும், அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எவ்வளவு காரியத்துக்கு ஜெபிக்கிறார் பார்த்தீங்களா? ஜெபிக்க வேண்டிய காரியம் எவ்வளவு இருக்கு. ஒரு சபையில விசுவாசிகள் இருந்தால் அந்த விசுவாசிகளுக்கு என்னென்ன காரியத்துக்கு ஜெபிக்கணும்னே பவுல் அப்போஸ்தலன் மூலமா அறிந்து கொள்ளலாம். இது பரிசுத்தவான்களுடைய ஜெபம்.
உலக மக்கள் தான் அவங்க தேவைக்காக ஜெபிப்பாங்க. அப்புறம் பொதுவான காரியத்தை எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் மனம் திரும்பணும், ஆண்டவரே பாவிகள் மனம் திரும்பணும், குடிகாரன் மனம் திரும்பணும்னு ஜெபிப்பாங்க. ஆனால் விசுவாசிகள் கிறிஸ்துவின் அன்பின் அகலம் நீளம் உயரத்தை அறிந்து கொள்ளணும், அன்பிலே வேர் ஊன்றணும், கர்த்தருக்குள்ளே பலன் அடையணும், உள்ளான மனுஷனிலே பலன் அடையணும். இதுக்காகலாம் நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. சபை நடத்துகிறவங்க உங்கள் விசுவாசிகளுக்கு இப்படி ஜெபிக்கிறீங்களா? இதான் பரிசுத்தவானுடைய ஜெபம். இந்த ஜெபம் வேலி உள்ளது, பரலோகம் உடனே அங்கீகரிக்கும். அந்த மாதிரி ஜெபிக்கணும் இல்ல, ஆவிக்குரிய நன்மைகளுக்காக ஜெபம் செய்வது, அப்படி ஜெபிக்கிறது. அதே மாதிரி பவுல் இன்னொரு காரியம் சொல்றாரு. 1 தீமோத்தேயு 2:1 அவர் விசுவாசிகளுக்கு சொல்லும் போது அவர் ஜெபிக்கிறார். இப்ப விசுவாசிகளுக்கு ஒன்று சொல்றார், எப்படி ஜெபிக்கணும்னு. அவர் ஜெபிக்கிற அனுபவத்தை எழுதியிருக்கிறார். விசுவாசிகள் எப்படி ஜெபிக்கணும், பரிசுத்தவான்கள் ரட்சிக்கப்பட்டவங்க எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லும்போது 1 தீமோத்தேயு 2:1-2 நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவென்றால், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் ஜெபங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல் ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள வாழ்க்கை வாழும்படி ராஜாக்களுக்காகவும் தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காகவும் அதிகாரிகள் அரசாங்க அதிகாரிகளுக்காகவும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுது. அப்போ இதெல்லாம் நம்ம ஜெபிக்கிறோமான்னு யோசித்து பாருங்க. எல்லாருக்கும் என்ன ஜெபிக்கிறது? 4வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும்னு ஜெபிக்கணும். ஆண்டவர் எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறியணும், அதுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்களுடைய தேசத்தில் நல் ஒழுக்க அமைதி சமாதானம் காணப்பட அதிகாரத்தில் உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன், எங்களை ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன்னு இந்த ஜெபெல்லாம் சபையில் ஏறெடுக்கப்படணும், விசுவாசிகளுடைய வீடுகளில் ஏறெடுக்கப்படணும். தான் பரிசுத்தவான்களுடைய இந்த ஜெபம் பரலோகத்துக்கு போய் சேரும், தேவன் அதற்கு பதில் தருவார். அதே மாதிரி பாருங்க, எபேசியர் 6 18-20 வாசிக்கும் போது அங்கே ஜெபத்தை பெற்ற ஒரு அருமையான காரியத்தை பவுல் சொல்றார். எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடு விழித்து கொண்டிருங்கள். சகல பரிசுத்தவான்கள், அதை முக்கியமாக ஊழியம் செய்கிறவங்க, அந்த மாதிரி சபை ஊழியம் செய்கிற மெய்ப்பர்கள், சுவிசேஷ அறிவிக்கிற சுவிசேஷர்கள், தீர்க்கதரிசிகள், போதகர்கள், இந்த மாதிரி அவங்களுக்காக நீங்கள் குறிப்பாக ஜெபிக்கணும்னு சொல்லிட்டு, சுவிசேஷத்திற்காக சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிற ஸ்தானாபதியாகிய நான் அதை பற்றி பேச வேண்டியபடி தைரியமாய் பேசத்தக்கதாக. பார்த்தீங்களா, எதுக்கெல்லாம் ஜெபிக்கணும்? நான் தைரியமாக சுவிசேஷத்தை அறிவிக்கணும், அதுக்கு எனக்கு பலன் வேணும், ஜெபம் பண்ணுங்க. நான் தைரியமாக என் வாயை திறந்து சுவிசேஷத்தின் ரகசியத்தை அறிவிக்கிறதற்கு வாக்கு எனக்கு கொடுக்கப்படும்படி எனக்கு ஜெபிங்க. அந்த வாக்கை தேவன் தரணும், சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கான வாக்கு வல்லமையை தரணும், சரியான வார்த்தைகளை தரணும். ஆண்டவரே, அதற்கு நம்முடைய ஊழியர்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை தாரும், அவங்களை பயன்படுத்தும் அப்படின்னு நம்ம ஜெபிக்கணும். பார்த்தீங்களா, எவ்வளோ காரியத்துக்கு ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. இதுதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம் டிஃப்ரெண்டாக இருக்கும். அது மாதிரி இந்த பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் பாருங்க, ஒன்று சொல்ல, நான் தைரியமாக பேசணும், சுவிசேஷத்தை கரெக்டாக சொல்லணும், அதுக்கு எனக்காக ஜெபிங்க, அதுக்கு நம்ம ஜெபிக்கணும். ஞாயிற்றுக்கிழமையில் உங்கள் பாஸ்டர் ஆராதனை நடத்தும் போது எங்கள் பாஸ்டருக்கு ஏற்ற வார்த்தைகளை கொடுத்து அவங்க கர்த்தருடைய வசனத்தை சரியாய் போதிக்க கிருபை தாரும், அவரை பயன்படுத்தும், ஏற்ற செய்தியை தாரும், அவருக்கு ஜெபிக்கணும். நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், உங்களுடைய பாஸ்டருடைய பிரசங்கமே டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். தேவன் வல்லமையை பயன்படுத்துவதை பார்ப்பீங்க. அதெல்லாம் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பாருங்க, தன்னுடைய சீஷர்களுக்காக ஜெபித்தார். சீஷரோடு ஜெபித்தார், ஜெபிக்க மாடல் பிரேயெல்லாம் சொல்லி கொடுத்தார், சீஷர்களுக்காக ஜெபித்தார். அவருடைய ஜெபம் பாருங்க, யோவான் 17 அந்த அதிகாரம் முழுவதுமே அவருடைய ஜெபம் இருக்குது. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் இருக்கிறாரு, என்ன தெரியுமா? பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 22 லூக்கா 22 31-32 பாருங்க. லூக்கா 22 31 32 ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியத்தை இயேசு ஜெபத்தை பற்றி சொல்றார் பாருங்க. பின்னும் கர்த்தர் இயேசு, சீமோனே சீமோனே, பேதுருவை பார்த்து சொல்றார், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரனை ஸ்திரப்படுத்து என்றார். இங்க பாருங்க, ஆண்டவர் பேதுருகிட்ட பேசுறார் டைரக்டா. சீஷர்கள் 12 பேர்ல பேதுருகிட்ட பேசுறார். என்ன சொல்ல? சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறது, எல்லா சீஷரையும்
ஆனால் ஆண்டவர் டைரக்டாக பேதுருகிட்ட தான் பேசுகிறார். எல்லாரையுமே புடைக்கும்படி உத்தரவு கேட்டுக்கொண்டார். சாத்தான் வந்து உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆண்டவருடைய பெர்மிஷன் இல்லாமல் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதனை சாத்தான் நெருங்கவே முடியாது. தூரத்திலிருந்து பிரச்சனை உண்டாக்கலாம், போராட்டம் உண்டாக்கலாம், தொட முடியாது. இதுதான் அறிந்து கொள்ளணும். அதனால தேவனிடத்தில் உத்தரவாகி கொண்டு அவன் வருவான். யோபுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்தில் உத்தரவாகி வாங்கி கொண்டு தான் யோபை சோதிக்கும்படி வருகிறான். அது மாதிரி இங்கே கர்த்தரிடத்தில் இயேசுவிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். அவளை சுலகளை வைத்து புடைக்கிறது போல நான் புடைக்கிறேன். இவங்க 3 வருஷம் கூட இருந்தாங்கல்ல, எப்படி உங்க கூட நிற்கிறான்னு நான் பார்க்குறேன், எல்லாம் ஓடி போயிடுவாங்க அப்படின்னு சவால் விட்டான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவை உனக்காக நான் வேண்டிக் கொண்டேன். பேதுருக்காக பிரத்யேகமாக இயேசு வேண்டிக் கொள்றார். என்ன வேண்டிக் கொள்ளுகிறார்? உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு. அதனால தான் இயேசு ஜெபித்ததுனால தான் பேதுரு பின்வாங்கி யூதாச மாதிரி நான்கு கொண்டு செத்து விடாதபடி மனம் திரும்பி இயேசுவிடத்திலே வந்து விட்டார். அதற்கு காரணம் இயேசுவனுடைய ஜெபம். பேதுருக்காக அவர் ஜெபித்தார். உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் வேண்டுதல் செய்திருக்கிறேன். ஏன்னா அவர் தான் ரொம்ப பலவீனமான ஆள். மற்றவங்களாம் ஓடி போனாங்க, பேதுரு தான் மறுதளிச்சார். அதனால தான் ஆண்டவர் அவருக்காக பிரத்யேகமாக ஜெபிக்கிறார். அதனால தான் பாருங்க, நம்ம வந்து மணிப்பூரில் பிரச்சனை, கிறிஸ்தவங்க தாக்கப்படுறாங்க, அடிக்கப்படுறாங்க. இப்போ ஒரிசாவில் பிரச்சனை உண்டாக்கி கொண்டு இருக்கிறாங்க, மறுபடியும் கிறிஸ்தவர்களை தாக்க பிளான் பண்ணுறாங்கன்னா முதல்ல நம்ம எதுக்கு ஜெபிக்கணும்? பாதிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது, விசுவாசத்தில் பலன் அடையணும், ஆண்டவர் மேல் உள்ள அன்பை விட்டுவிடக்கூடாது, அவங்களை ஆண்டவரை விசுவாசம் ஒழிந்து போகக்கூடாது. அதுக்கு தான் நம்ம ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா, இது இயேசு சொல்லி கொடுத்தது. நம்ம ஜெபிக்கணும். உலக அளவில் நிறைய தேசங்களில் கிறிஸ்தவங்க தாக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, ஆலயங்கள் இடிக்கப்படுகிறது. அப்போ தேவ பிள்ளைகள் ஊழியக்காரருடைய விசுவாசம் அவங்க விட்டு விடாதபடி நிலைநிற்க, ஒளிந்து போகாதபடி ஜெபிக்கணும், சோர்ந்து விடாதபடி ஜெபிக்கணும், பின்மாற்றம் ஆகாதபடி ஜெபிக்கணும், கர்த்தருக்குள்ளே பலனா நிற்கணும், விசுவாசத்தை பலப்படுத்தணும் ஜெபிக்கணும். அந்த ஜெபம் கேட்கப்படும், ஆண்டவர் ஜனங்களை நிலைநிறுத்துவார். இதான் அந்த ஜெபம். பார்த்தீங்களா, இப்படியெல்லாம் இயேசு கூட ஜெபித்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்முடைய ஜெபம் பரலோகத்திற்கு ஏற்றுமதியானதா இறக்குமதி பதில் வரும். ஒண்ணுமே பரலோகத்துக்கு நம்ம ஏற்றுமதி பண்ணாம இறக்குமதி வரும்னு காத்திருந்தா எப்படி வரும் ஆசீர்வாதம்? நம்முடைய ஜெபம் போனாதான் அங்கிருந்து ஆசீர்வாதம் வர முடியும். அதனால தான் நம்ம ஜெபிக்க வேண்டியது அவ்வளவு அவசியம். அது மாத்திரம் இல்லை, பரிசுத்தவான்கள் ஜெபிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறையா அவங்க துதித்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தில் ஸ்தோத்திரம், துதி நிறைந்திருப்பதை பார்க்க முடியும். சாதாரண ஒரு ஆள் போய் ஜெபிச்சா, தேவைக்கா ஜெபிச்ச, ஆண்டவரே நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், கண்ணில் இருக்கிறேன், சுகம் கொடுங்க, அழுது தன்னுடைய சுய பரிதாபத்தை உண்டாக்கி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் பரிசுத்தவான்களாக அந்த நிலைமையில ஜெபிச்சா ஆண்டவரை துதித்து ஜெபிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய அனுபவத்தை எழுதுறா பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் ஒரு காரியத்தை சொல்றார். அந்த சபைக்கு விசுவாசிகளுக்கு அந்த அவர் எழுதின நிருபத்தின் மூலமா ஒரு காரியம் சொல்றார் பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனம், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம். தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிறார், எங்கள் ஜெபங்களில் இடைவிடாமல் உங்களை குறித்து நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிறோம். இடைவிடாமல் ஜெபிக்கிறாராம் விசுவாசிகளுக்காக. எத்தனை மெய்ப்பர்கள், பாஸ்டர்மார்கள் உங்களுடைய விசுவாசிகளுக்காக இந்த மாதிரி கருத்தா சீரியஸா தொடர்ந்து ஜெபிக்கிறீங்கன்னு யோசித்து பாருங்க. கருத்தா ஜெபிக்கணும்ல, அவங்களுக்காக அவர் சொல்றார், எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க, உங்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறார். நான் வந்து இயேசுடைய ஊழியத்தை பொறுப்பு கொடுத்திருக்கிறேன். இதில் ட்ரஸ்டீஸ் இருக்காங்க, லீடர்ஸ் இருக்கிறாங்க, உடன் ஊழியர்கள் இருக்காங்க. அவங்களுக்காக முதல்ல ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீ தந்திருக்கிற ட்ரஸ்டீஸ்களுக்காக ஸ்தோத்திரம், லீடர்ஸுகளுக்காக ஸ்தோத்திரம், என் உடன் ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரம். அவங்களுக்காக முதல்ல துதிப்பேன், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அப்புறம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு ஜெப ஆவியை தாரும், அவங்களை பலப்படுத்தும், அவங்களை தைரியப்படுத்தும், சொந்த விடாதபடி காத்துக்கொள்ளும். பல காரியங்கள், ஆவிக்குரிய நன்மைகள், உலக நன்மைகள் எல்லாவற்றுக்காக ஜெபிப்பது உண்டு. அதே மாதிரி தான் ஒவ்வொரு மெய்ப்பர்களும் தன்னுடைய சபைக்காக ஜெபிப்பாங்க. அந்த ஜெபத்தில் வந்து தேவனை துதித்து ஜெபிப்பது, அவங்களுக்காக ஆண்டவரை துதிப்பது. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பாருங்க. 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் பாருங்க. கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, சபை விசுவாசிகளுக்கு சொல்றார், நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதினாலும் ரட்சிப்பு அடையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். எப்பொழுதும் உங்களை குறித்து தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகள்.
எப்பொழுதும் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம், எப்பொழுதும் உங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம்னு சொல்லுகிறார். அப்போ ரட்சிக்கப்பட்டு வந்த விசுவாசிகளுக்காக தேவனை துதிப்பது, அவங்களுக்காக ஜெபம் செய்வது, இதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுகிற சத்தியங்கள். ஆனால் இதை அறிந்த நாமும் அந்த மாதிரி ஜெபிக்க நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும். இது ரொம்ப முக்கியம். பவுலும் சீலாவும் கூட சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது ஜெபித்தாங்க, அதே சமயத்தில் துதித்து பாடினாங்க. ஐயோ அடிக்கப்பட்டுட்டோம், நாங்கள் கஷ்டப்படுறோம், எங்கள் இது மாதிரி என்ன தப்பு பண்ணோம், ஏன் எங்களுக்கு இந்த உபத்திரவம், கேள்வி கேட்கல, ஆண்டவரை துதித்து பாடி கொண்டிருந்தார்கள். துதிப்பது, அந்த சூழ்நிலைக்காக ஆண்டவரை துதிப்பது, அடிக்காக, உதைக்காக, பாடுகளுக்காக ஆண்டவரை துதிப்பது. பேராக சொல்ல, உங்களை பற்றி இந்த மாதிரி வீடியோவில் ஒருத்தர் பேசுகிறார், இங்கே பேசுகிறார். சிலர் வந்து சொன்னாங்க, ஒருத்தர் பேரெல்லாம் சொல்லி அவரை தெரியுமானுன்னா, அவர் வீடியோவை நான் பார்த்ததும் இல்லை, அவர் பார்த்தா கூட எனக்கு அடையாளம் தெரியாது. ஏன்னா நான் சொல்லி கேள்விப்பட்டேன் தவிர நான் பார்த்ததே கிடையாது, அவர் பேசினதை கேட்டதே கிடையாது. ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டார், சில வருஷத்துக்கு நான் எழுப்புதல் திட்டத்தில் நுழைஞ்ச உடனே உன்னை குறித்து முன்னால் எழுதுவாங்க பத்திரிக்கையில். அப்போ அதை பற்றி பேசினார். இப்போ உன்னை பற்றி பேசுவாங்க, பொய்யான செய்தியெல்லாம் பரப்புவாங்க, பல காரியம் நடக்கும், எழுப்பலுக்கு விரோதமாகவும் பேசுவாங்க, ஊழியத்துக்கு எதையும் நீ பார்க்காத, எதுலையும் கவனம் செலுத்தாத, உனக்கு நான் என்ன ஊழியம் தந்திருக்கணும் அதில் கவனம் செலுத்தி முன்னேறி போய்கிட்டே இரு. இதெல்லாம் பார்த்தா என்ன டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். ஆண்டவர் சொன்னதுனால நான் அதெல்லாம் பார்த்ததே கிடையாது. கேட்டாங்க, அந்த பேரை சொல்லிட்டு வந்து, தெரியுமா பிரதர் எவர் அப்படின்னாங்க. அவர் வந்து நின்னா கூட எனக்கு அவர் தெரியாது. நான் ஒரு நாள் அவர் வீடியோ பார்த்துட்டு, உண்மையாக கத்தருக்கு முன்னால் சொல்ல ஒரு வீடியோ பார்த்து அவர் பேசுகிறான்னு தெரிஞ்சோன்னே அது மாதிரி உள்ளதை உடனே நான் மற்றவங்களை பற்றி தலைப்பு ஒன்று போட்டிருப்பாங்க, உள்ளே போனால் குறை சொல்ல ஆரம்பிச்சு உடனே மாத்திரம் கேட்கறதில்லை. அது அவசியம் இல்லை. அது ஒரு பிசாசனுடைய ஒரு செய்தி. பரிகாசம் பண்ணுறது, ஊழியர்களை கேவலமாக பேசுவது, குறை சொல்றது, அதை கேட்டு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. அது வந்து ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு காரியம். ஆண்டவர் எனக்கு சொன்னதுனால அந்த கேட்கறதே இல்லை. ஆனால் அப்படி செய்தி கேள்விப்பட்டு அவங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ண, ஆண்டவரே எனக்கு விரோதமாக பேசுகிற அவங்களுக்காக ஸ்தோத்திரம், இந்த செய்தி சொல்கிற அவங்களுக்காக ஸ்தோத்திரம், அந்த நிந்திக்கிறதற்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன், இதெல்லாம் எனக்கு ஒரு பாக்கியமாய் கருதுகிறமாய் துதிக்கிறேன்னு ஆண்டவரை நல்லா துதிப்பேன். துதிச்சுட்டு அவங்கள ஆசீர்வதிங்க, அவங்கள பிளஸ் பண்ணுங்க, ஆண்டவரையும் ஜெபம் பண்ணி முடிச்சிடும். அப்புறம் உள்ளத்துக்குள்ளே வைக்கிறதில்ல, எடுத்து போட்டுருங்க. அதை பற்றி யோசிக்க நேரம் கிடையாது. நம்ம தேசத்தை பற்றி யோசிக்கணும். பல தேசங்கள் எழுப்புதலுக்கான நிறைய காரியங்கள், ஆத்துமாக்கள், அதை பற்றி யோசிக்க நமக்கு நேரம் கிடையாது. நேரம் போதவில்லை. எப்படி அடுத்த ஆளை பற்றி பேசிட்டு உட்காரதான் டைம் கிடையாது நமக்கு. ஏன்னா அவ்வளோ மூலி ஜெபிக்க வேண்டிய, பார்த்தீங்களா பவுல் இதெல்லாம் ஜெபிக்கிறார், இவ்வளோ காரியம் இருக்குது ஜெபிக்க வேண்டியது. நம்ம எப்படி அடுத்த ஆளை பற்றி பேசிக்கிட்டு அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு அதுக்கு டைமே கிடையாது. அதனால இங்கே பவுல் அப்போஸ்தலன் பாருங்க, அதுக்கு ஒரு என்ன ஏன் அடிச்சாங்க இப்படிலாம் பண்ணாங்க அப்படின்னு வருத்தப்படலை, தேவனை துதித்து பாடிக்கொண்டிருந்தாங்க. அது மாதிரி தானியல் கூட அவருக்கு விரோதமாக சட்டம் ஏற்றப்படுகிறாரு. அப்போ என்ன சில தானியல் 6:10 தேவனை நோக்கி ஜெபித்து ஸ்தோத்திரம் செலுத்தினார். ஆண்டவர் இப்படிலாம் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, நமக்கு விரோதமாக அப்படிலாம் பேசலை. அவர் வழக்கத்தின்படி ஜெபிச்சுட்டு ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தார் என்று. அதுதான் நம்ம செய்யணும். எப்போ எல்லாவற்றிற்காக ஸ்தோத்தரிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும், எல்லாவற்றிற்காக நம்ம ஜெபிக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிக்கணும். வரங்களை உங்களுக்கு அருளும்படி நான் வேண்டுகிறேன்னு சொல்றார் பவுலப்போஸ்தல. ரோமர்கள் நிருபத்தில் நீங்கள் ஸ்திரப்படும்படிக்கு சில ஆவிக்குரிய வரங்களை தேவன் அருளும்படி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? நான் ஜெபிச்சிருக்கேன். எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்களுக்கு ஆவிக்குரிய வரங்களை கொடுங்க, வல்லமை கொடுங்க, பயன்படுத்துங்க. அதனால எங்கள் ஊழியத்தில் உள்ளவங்களை கர்த்தர் பயன்படுத்துகிறார். அவங்க ஜெபிக்கும் போது பிசாசு ஓடுது, வியாதியை சுகமடைகிறாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் அதுக்காக ஜெபம் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சபை விசுவாசிகள், சபையில் இருக்கிற மக்கள் வரங்களை பெற்றுக்கொள்ளணும், வல்லமை பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தணும்னு ஜெபிக்கிறீங்களா? பவுல் அப்போஸ்தலன் அப்படி ஜெபித்தார். ரோமர் 1 இருக்குது. அப்போ நம்ம அப்படி ஜெபிக்கணும்ல, தேவன் எதிர்பார்க்கிறார்ல. அதான் பரிசுத்தவான்களுடைய ஜெபம். சுயநலம் இல்லாமல், சுய பெருமைக்கு இடம் இல்லாமல் எல்லாரையும் நேசித்து ஜெபிக்கிற ஜெபம் தான் பரலோகத்தில் தூப கலசத்தில் போய் விழும். சுயநலத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. பொறாமையோடு ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. மற்றவங்க மேல உள்ள எரிச்சல்ல, கோபத்தில் ஜெபிக்கிற ஜெபம் பரலோகத்துக்கு போகாது. தயவு செய்து அறிந்து கொள்ளுங்க. அந்த ஜெபம் டைம் தான் வேஸ்ட்டு. அதனால நம்ம ஜெபிக்கும் போது இதை அறிந்து கொள்ளணும். சரி, 7வது ஒரு காரியம் பாருங்க, இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம், கர்த்தராகிய இயேசுவுடைய ஜெபம். 7வது ரோமர் 8:34 பாருங்க. ரோமர் 8:34 வசனம். ஒரு 2 வசனம் நான் பார்த்துட்டு நம்ம இன்றைக்கு முடித்து கொள்ள போகிறோம். ரோமர் 8:34 வசனத்தில் இயேசு கிறிஸ்து இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? பரலோகத்தில் உயிர்த்தெழுந்து மரணத்தை ஜெயித்து பரலோகத்துக்கு போய் பிதாவின் வலது பார்சத்தில் உட்கார்ந்துட்டார். என்ன செய்கிறார் பாருங்க. அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. பரலோகத்தில் பிதாவின் சிங்காசன பக்கத்தில் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு என்ன செய்து கொண்டிருக்கிறார்?
நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார், ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். இப்போ இந்த 2000 வருஷமா இயேசு ஜெபித்து கொண்டே இருக்கிறார், வேண்டுதல் செய்து கொண்டே இருக்கிறார். அதான் வேதம் சொல்லுகிறாரு. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலும் பாருங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 25வது வசனம். அங்க வசனம் அழகாக நமக்கு சொல்லுகிற, தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்பொழுதும் வேண்டுதல் செய்கிறவராய் இருக்கிறார் என்று வசனம் சொல்லுகிறாரு. 7:20 மேலும் தமது மூலமாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக, இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவினிடத்தில் சேருகிறவர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படிக்கு அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். பிதாவிட்ட வேண்டுதல் செய்வார். இப்போ நான் ஒரு மிஸ்டேக் பண்ணிடுறேன், தவறு பண்ணிடுறேன், பிதா கிட்ட, பிதாவே இன்னொரு சான்ஸ் கொடுங்க, மன்னிச்சிருங்க, இறக்க செய்யுங்க. அப்போ உணர்த்துவார், சரிப்படுத்துவார், உடனே பிதா கிட்ட பரிந்து பேசுவார். நம்மளும் ஒப்பு கொடுத்த உடனே அது மன்னிக்கப்பட்டு நம் உள்ளத்தை விட்டு எடுக்கப்பட்டு விடும். அவர் பிதா கிட்டத்தில் பரிந்து பேசிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நம்ம குறைவுள்ள மனிதர்கள், அப்பப்போ தவறிடுவோம், மிஸ்டேக் பண்ணுகிறோம், பிதா கிட்ட பரிந்து பேசுவார். அப்போ நாமும் இயேசுவை போல மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசணும். குறை சொல்லி கொண்டிருக்காதபடி, அந்த சகோதரனுக்குள்ள இந்த குறை காணப்படுகிறது, ஆண்டவரை மன்னிச்சிருங்க, அதை சரிப்படி. எப்படி இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட நமக்காக வேண்டுதல் செய்கிறார், எனக்காக வேண்டுதல் செய்கிறார். அதனால தான் நான் உயிரோடு இருக்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து தவறே செய்யலையானா நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், சில பலவீனங்கள் குறைகள்னால தவறு நடந்திருக்கிறது. ஆனாலும் நான் ஏன் தண்டிக்கப்படாமல் உயிரோடு இருக்கேன்னா, இயேசு பரிந்து பேசினார், பிதாவே மன்னிச்சிருங்க, அவனுடைய பலவீனம், அவனுடைய குறைகள், நான் அதை சரிப்படுத்தி நான் அவனை மறுபடியும் நான் உருவாக்குறேன், பலப்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி பிதா கிட்ட பரிந்து பேசுகிறார். அதான் அவர் செய்கிற ஒரு பெரிய ஒரு ஊழியம். அவர் பரிந்து பேசுறதுனால்தான் நான் உயிரோடு இருக்கிறேன், நீங்கள் உயிரோடு இருக்கிறீங்க, நம்ம உயிரோடு இருக்கிறோம். இல்லாட்டா நம்ம செய்த தவறுக்கு இப்போ ஆண்டவர் தண்டனை கொடுத்தாருன்னா யார் நிலை நிற்க முடியும்னு சொல்கிறீங்க? முடியும். அதே மாதிரி இயேசுவை போல நாமும் மற்றவர்களுக்காக பரிந்து பேசணும். ஒருத்தட்ட குறை இருக்குன்னா போய் வீடியோ வெளியிடாதுங்க, அதனால நயா பைசா பிரயோஜனம் கிடையாது. பிதாகிட்ட உண்மையாக உங்களுக்கு அன்பு இருக்குன்னா, குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சா உபவாசம் பண்ணுங்க, ஜெபிங்க, பரிந்து பேசுங்க. ஆண்டவர் நல்ல ஒரு ஊழியம் செய்கிறாரு, சில குறை இருக்குது, மன்னிச்சிருங்க ஆண்டவரே, அவர் பரிசுத்தப்படுத்தி ஜெபம் பண்ணுங்க. இதுதான் இயேசு செய்கிற ஊழியம். குறை சொல்றது யாருன்னா பிசாசு. அவன் பிதா போய் உட்காந்து பாருங்க ஊழியக்காரன்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறான் அப்படி பண்ணுறான், சகோதரர்கள் மீது குத்த சொல்லுகிறவன் பிசாசு. அப்போ நீங்கள் குறை சொல்கிற ஆளாக இருந்தீங்கன்னா அந்த பிசாசின் ஆவி உங்களுக்குள்ள நுழைஞ்சிட்டுன்னு அர்த்தம். அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துட்டீங்க. நீங்கள் செய்கிறது உங்களுக்கு கரெக்டாக தெரியும், தேவனுடைய பார்வையில் அது பாவமாய் போய்விடும். அதை அறிந்து கொள்ளும். அப்போ ஆண்டவர் இயேசு என்ன செய்கிறார், அதுதான் நம்ம செய்யணும். பரிந்து பேசுகிறார், மன்னிச்சிருங்க, பலப்படுத்துங்க, மறுபடியும் பாவம் செய்யாதபடி காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரை நான் உங்களோட பேசுகிறேன், உணர்த்துக்கிறேன், சரிப்படுத்துகிறேன்னு பேசி அவர் நமக்கு பரிந்து பேசுகிறனால தான் உயிரோடு இருக்கிறோம். அதே மாதிரி நாம் மற்றவர்களுக்கு அவர் குறையை பார்க்கும்போது அங்கே போய் அங்கங்கே தூசித்து தெரியாமல் அதை பிரபலப்படுத்தாமல் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசுவது, ஆண்டவரை மன்னிச்சிருங்க, சரிப்படுத்துங்க, உங்களுடைய இதயத்திற்கு ஏற்றபடி மாற்றுங்க, நல்ல ஊழியக்காரராக செயல்பட கிருபை கொடுங்க, பரிந்து பேசி ஜெபிப்பாரு. இதுதான் இயேசு கிறிஸ்துவுடைய ஜெபம். பார்த்தீங்களா, 7 விதமான ஜெபங்களை நம்ம பார்த்துருக்கிறோம். இதை நிறைய பேர் குறிப்பு எழுதியிருப்பீங்க, அதை தியானிங்க. நான் சொன்னல ஒரு புஸ்தகம், ஜெபம் என்கிற புஸ்தகம், அதிலிருந்து தான் உங்களோட பேசி கொண்டிருக்கிறேன். நம்ம அடுத்த வாரத்திலிருந்து நம்ம இன்னும் எவ்விதமாக நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து தியானிப்போம். எவ்விதமாக நம்ம செபிக்கணும், இன்னும் ஜெபத்தை குறித்து ஆழமான காரியம் பார்ப்போம். சரி, இப்போ நம்ம செபிக்க போகிறோம். இயேசுவை போல நான் மற்றவங்களுக்காக செபிக்கணும், பரிந்து பேசணும், ஆண்டவரை கிருபை தாருன்னு கேட்கணும். அப்படியே கண்களை மூடுங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே, நானும் ஒரு பரிசுத்தவானாக ஒரு ஜெபம், பரிசுத்தவானுடைய ஜெபத்தை ஏறெடுக்கணும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கணும். என்னுடைய ஜெபம் பரலோகத்தில் தூப கலசத்தில் வந்து அது விழும்படிக்கு தகுதியான ஜெபமாக இருக்கணும், எனக்கு கிருபை தாங்க. ஆண்டவரை, உம்மை போல நான் மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ணணும், நான் குறை சொல்லி கொண்டிருக்காதபடி, பரிகாசம் பண்ணி கொண்டிருக்காதபடி, இயேசுவை உம்மை போல ஜெபிக்க எனக்கு கிருபை கொடுங்க. மற்றவங்களுக்கு பரிந்து பேசி ஜெபிக்க உதவி செய்யுங்க. யார் யார் அப்படி ஜெபிக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அந்த கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க, கிருபை கொடுங்க. ஆவியானவர் கிருபை கொடுங்க, ஆவியானவர் பலப்படுத்துங்க, ஆவியானவர் வல்லமைப்படுத்துங்க. அதற்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு இயேசுவை போல ஜெபிக்கிற இருதயத்தை தாருங்க. பவுல் அப்போஸ்தலனை போல ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க. பரிசுத்தவான்களுடைய ஜெபமாக ஏறெடுக்கவும், பரலோகத்திலே தூப கலசத்திலே வந்து விழக்கூடிய அளவிற்கு ஜெபிக்கிற அந்த பரிசுத்த ஜெப அனுபவத்தை தாங்க. உம்மை போல மற்றவர்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்கிற கிருபைகளை தாங்க. குறை சொல்லுகிற சுபாவங்கள், குற்றம் சொல்லுகிற சுபாவங்களை எடுத்து போடுங்க. அந்த பிசாசின் ஊழியத்தை நாங்கள் செய்யாதபடி இயேசுவின் ஊழியத்தை செய்ய கர்த்தர்களுக்கு கிருபை கொடுங்க. அதற்காக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். நீர் அப்படி செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே,
ஆண்டவர் இன்றைக்கும் அழகான காரியத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். சாத்தானுடைய ஜெபம், இயேசுடைய ஜெபம். சாத்தானுடைய ஜெபனை வெளிப்படுத்தின விசேஷத்தில் இருக்குது. சகோதரன் மீது குற்றம் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் இயேசுடைய ஜெபனா மற்றவங்களுக்காக பதிந்து பேசி மன்னியும், சரிப்படுத்தும், பரிசுத்தப்படுத்தும், அந்த தவறை செய்யாதபடி காத்துக்கொள்ளும். அப்படி பதிந்து பேசி ஜெபிப்பது. நீங்கள் யாரை போல இருக்க போறீங்க? நீங்களே தீர்மானிங்க. பிசாசா இருப்பேன்னா இருந்துட்டு போங்க. பிசாசு பரலோகத்துக்கு வர முடியாது. இயேசுவை போல இருக்க போறேன்னா அது ஆசீர்வாதம். நீங்க எந்த மனிதனை பின்பற்றாதபடி வேதம் இயேசுவை பின்பற்ற பழகுங்க. அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதம். சாத்தான் ரொம்ப தந்திரசாலி, ரொம்ப ஞானமா பேசுவான். இயேசுகிட்டே வசனம் பேசினாலாச்சே. இன்னைக்கு சாத்தான் சிலருக்குள்ள அந்த ஞானத்தை கொடுத்து அவங்க வேத வசனத்தை புரட்டி சரியா இருக்கிற மாதிரி பேச வைக்கிறான். ஆனா உண்மையா நீங்க மற்ற வசனங்களோடு ஒப்பிட்டு இயேசுவை கண்முன்னால நிறுத்தி பார்த்தா அது எவ்வளவு பெரிய பாவம், இயேசுவை துக்கப்படுத்துற விஷயம்னு விளங்கிவிடும். அதனால நாம் இந்த நாட்கள்ல அதான் என்ன தப்புனாலும் ஆண்டவர் மன்னிச்சிருவாரோ, எல்லாம் பண்ணிட்டு காசு சம்பாதிச்சுட்டு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம். தயவுசெய்து தப்பா நினைக்காருங்க. நீ ஒரு ஆண்டவர் மனம் திரும்புறதுக்கு ஒரு டைம் தருவார். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தா நியாயத்திற்கு ஒப்பு கொடுத்துருவார். ஒப்பு கொடுத்த பிறகு நீங்க மனம் திரும்பவே முடியாது. அவ்வளவுதான், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் முடிந்தது. அதன் பிறகு அவ்வளவுதான், நீங்க என்னதான் என்னால முடியாது. தயவு செய்து கிருபையின் காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க. இயேசு வருக வரைக்கும் கிருபை இல்லை. ஒரு ஆளுக்குரிய கிருபையின் காலம் முடிஞ்சிருந்தா அதன் பிறகு அவன் மனம் திரும்ப வாய்ப்பே இல்லாமல் போய்விடும். ஆனால் ஆண்டவர் உணர்த்தும் போது மனம் திரும்பி சரிப்படுத்தி கொண்டு இயேசுவை ஃபாலோ பண்ண பழகி கொள்ளுங்க. ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அடுத்த வாரமும் நாம் இந்த ஜெபத்தில் என்னென்ன விதத்தில் நம்ம ஜெபிக்கணும் என்பதுக்கு தியானிப்போம். ஜெபம் என்கிற புஸ்தகத்தை வாங்கி கட்டாயம் வாசிங்க. 10 ரூபாய் தான். எல்லாம் நம்முடைய புக் ஸ்டால்ல எல்லாம் கிடைக்கும், ஆன்லைனில் கூட கிடைக்கும். நிறைய வசனத்தை நம்ம தெளிவாக ஜெபத்தை பற்றி அறிந்து கொள்ளணும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.